ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பனிக்கரும்பு நட்டிருந்தோம் நம்மளோட தோட்டத்தில். இதுக்கு வந்து நம்மளோட தோட்டத்துக்கு பக்கத்துலேயே வந்து காடு இருக்கிறதுனால நிறைய டைம் சொல்லியிருப்பேன். நம்மளோட வேர்க்கடலை தோட்டம், நெல் பயிர் இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பன்னி வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்ற ஒரு சில வீடியோஸ்லாம் நம்மளோட சேனலில் போட்டிருப்பேன். அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கரும்பை வந்து நாங்கள் பொத்தி வளர்த்தோங்க. எந்த அளவுக்கு வளருது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காகவே இதை வந்து நாங்கள் இந்த பனிக்கரும்பை பொத்தி வளர்த்தோம். இதுக்கு எவ்வளோ பாதுகாப்பு பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆள் இருக்கிற மாதிரி வந்து இந்த புடவையெல்லாம் கட்டி இந்த மாதிரி வந்து பாதுகாப்பு பண்ணி வச்சுருந்தோம். இந்த பையை இந்த பனிக்கரும்புக்கு இந்த மாதிரியெல்லாம் பாதுகாப்பு பண்ணி வச்சுருந்தோம். எதுக்காக இந்த மாதிரி பாதுகாப்பு பண்ணோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் பக்கத்துலேயே தெரியுதுங்களா, இந்த பள்ளம் வந்து பன்னி வந்து ஒரு நாள் வந்து கிட்டக்கே வந்து நோண்டிட்டு போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து விட்டு வச்சோம் அப்படின்னா வந்து இதை காலி பண்ணிடும், நம்ம கைக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பார்த்த வேலை தான் இது எல்லாமே. இந்த கரும்பை சுற்றி நல்லா இந்த அளவுக்கு மேலே வந்து கட்டி வச்சிருந்துச்சு. நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த புடவை கீழே போயிடுச்சு. நல்லா பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இந்த புடவையெல்லாம் போட்டு கட்டி சுற்றி வச்சுருந்தோங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஓரளவுக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே வளர்ந்துருக்கு இந்த பனிக்கரும்பு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு பார்க்கும், 2 நாளைக்கு பார்க்கும், பண்ணி 3ஆவது நாள் வந்து பார்த்திங்கன்னா இதை காலி பண்ணிடும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பக்கத்துலேயே வீடு இருக்குது, எங்கள் வீடு இங்கே இருக்குங்க. அதனால வந்து ஓரளவுக்கு வந்து நாய்கள்லாம் இருக்குது. வந்து நைட்டில் வந்து அது வந்தாலே வந்து மோப்பம் பிடிச்சி சவுண்டு விட ஆரம்பிச்சிடும். அதனாலே பயந்துட்டு வந்து பன்னிங்க வந்து ஓரளவுக்கு இவங்க வந்து சேதம் பண்ணாமல் விட்டுருச்சு. அப்படி விட்டதுனால இன்றைக்கி வந்து நம்ம முன்னாடி இவ்வளோ அழகான கரும்பை வளர்ந்து நிற்குதுங்க. போன வருஷம் தை மாதம் ஒரு கரும்பு நட்ட இடத்துல எத்தனை கரும்பு வளர்ந்துருக்கு அப்படின்றத நம்ம எண்ணி பார்க்க போகிறோம் இன்றைக்கி. வாங்க. இது வேறு யாரும் வந்து வேறு இடத்தோட கரும்பு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. என்னென்னா நம்மளோட பழைய வீடியோஸ் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா முல்லைத்தோட்டம் இருக்கும், இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தோட்டம் இருக்கும். அதே தான் இங்கே இருக்குது. மல்லி வந்து சின்னதாக இருந்திருக்கும், இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு, அவ்வளோதான். இது வந்து முல்லை வந்து பார்த்திங்கன்னா சீசன் முடிஞ்சிருச்சு. அதனால் வந்து அறுப்பு போட்டு இந்த குச்சியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறோம். இன்னும் 2 மாதம் போச்சு அப்படின்னா இந்த முல்லைப்பூ திருப்பி வந்து பூ எடுக்க ஆரம்பிக்கும், முல்லரும்பு. நம்ம வாங்க பார்க்கலாம் நம்ம எத்தனை கரும்பு இருக்குது அப்படின்றத நம்ம இன்றைக்கி எண்ணி பார்த்துடலாம். இங்கேருந்து எண்ணிக்கிட்டு போகலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33. ஓரளவுக்கு வந்து சைஸாக இருக்கிற பனிக்கரும்பு மட்டும்தான் நம்ம எண்ணி இருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி சைஸ் இருக்கிறதெல்லாம் எண்ணல. இது வந்து இனிமேல் வளரக்கூடியது. இப்போ வளர்ந்த கரும்புகளை மட்டும்தான் நம்ம கணக்கு எடுத்துருக்குறோம். உண்மையிலே நான் வந்து எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு கரும்பு வளருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வரைக்குமே நம்மளோட தோட்டத்தில் 1-2 நார்மல் கரும்பு வச்சு வளர்த்துருக்கேன். ஆனால் பனிக்கரும்புன்றது இதான் முதல் தடவை. உண்மையிலே எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா விளைஞ்சிருச்சு. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி சாப்பிட்டு பார்ப்போம். உடைச்சாச்சுங்க. நல்லா நீளமாகவே இருக்குங்க. எவ்வளோ நீளம் இருக்குது, ஒரு மாறு நீட்டு இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட இருந்தாலும் ஒரு 5 அடி வரும்னு நினைக்கிறேன். 5 அடி இருக்கும் கரும்பு. கிட்டத்தட்ட ஒரு 5 அடி இருக்குங்க கரும்பு. ஒரு மாறு நீட்டு இருக்குது, 5 அடி இருக்கும் இந்த கரும்பு. பார்க்கலாம் உடைச்சி. ஆனால் கனவு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது, தெரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் கரும்பு. இன்னும் கொஞ்சம் கூடுதலான டேஸ்ட் வந்திருக்கும். ஏன்னா வந்து இந்த கனவில் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த 2 கனவு ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து தித்திப்பு அந்த அளவுக்கு இருக்காது. இந்த இடைப்பட்ட பகுதியில் வந்து தித்திப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முளைவிட ஆரம்பிச்சிருச்சு கனவு.
இப்படி வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா கரும்பு வந்து முத்திடுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நல்லா அருமையாக இருக்குங்க. போன வருஷம் தை மாதம் வந்து நம்ம நட்டு வச்சுருந்தோம் இந்த கரும்பு. இந்த வருஷம் தை மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பொங்கலுக்காக இதை நம்ம அறுவடை பண்ணிட்டோம். இதை நேத்திக்கு வந்து மாட்டு பொங்கல் நம்ம வீட்டில் வந்து கொண்டாடணும். எல்லாருமே கொண்டாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை படையல் போட்டதுக்கப்புறம் தான் டேஸ்ட் பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே இன்றைக்கி தான் நான் வந்து இதை ஃபுல் வீடியோவாக போடுறேன். இதை வந்து படையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து உங்கள்கிட்ட உடச்சி சாப்பிட்டு காமிக்கணும்னு ஆசைப்பட்டேங்க, வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து உடச்சி சாப்பிட்டு பார்த்தாச்சு, உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எதிர்பார்க்கவே இல்லைங்க. நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான மகசூல் வந்து இன்றைக்கி பனிக்கரும்பில் கிடச்சிருக்கு. இது பார்க்க சொல்லி ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.